ஐயா இப்ப பிரச்சனைகள் எப்படி ஐயா போயிட்டு இருக்கு? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சுமூகமா போயிட்டு இருக்குங்களா? பிரச்சனை புரியுது, சரியாகுமா? ஐயா சமாதானம் ஆயிட்டாங்களா? ஐயா ஒன்றும் சமாதானம் அவர் தலைவர். ஐயா இப்ப அன்புமணி வந்து பாப்பாருங்களே, அதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? வந்து பார்க்கலாம். என்ன அவங்க அப்பாவை தம் புள்ள பாக்குறதுல என்ன வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம். நீங்க பேசுனீங்களா ஐயா அன்புமணி அவர்களை வந்து நீங்க எதனா பேசுனீங்களா? அவங்கள சமாதான முயற்சியில் ஈடுபட்டீங்களா? பேசுனீங்களா? தகராறு இருந்ததுன்னா நம்ம நடுவில் மத்தியஸ்தம் பண்ணலாம். அப்பா அம்மாவனுக்கு நடக்கிற பிரச்சனை இல்லை, நாம என்ன மத்தியஸ்தம் கேட்க வேண்டியிருக்கு. அவர் பாட்டுக்கு அவர் எப்பயும் அவர் வீட்டுக்கு வர வேண்டியதான். அவர் தான் செல்ல பிள்ளை, அவர் வர வேண்டியதான், பார்க்க வேண்டியதான். சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வன்னியர் சங்கத்தில் என்ன மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் பண்றீங்களா நீங்க? ஆமா, இப்ப நாங்க போடுறோம்ல புதுசா மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் சங்க மாநாட்டுக்காக நாங்க போடுவோம். எவ்வளவு பேர் நியமனம் பண்றீங்க ஐயா வன்னியர் சங்கத்துல புதுசா? எங்ககிட்ட 120 பேர் இருக்காங்க சார். அதுல இவங்க யார் யார் சரியில்லையா அவங்கள திருப்பி போட்டு வேலை வாங்கணும். நீக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு ஐயா? யார பழைய ஆளுங்க யாரையுமே நீக்கிறது இல்லைங்க. நாங்க தானாதான் நீங்க போடுவாங்க. சரிங்க, சரிங்க, நன்றிங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.